நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. காலப்புருஷ தத்துவப்படி 6ஆம் ராசி கன்னி ராசி. பொதுவாக வந்து பாருங்கள், கன்னி ராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பீங்க, நல்ல அறிவாளியாக இருப்பீங்க, நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க, நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க, நிறைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கன்னிராசிகையோட குணம். சரிங்களா? நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பீங்க. எவ்வளோதான் திறமை வச்சுருந்து எவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு போட்டீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் நிறைவேறலை. உங்களுக்கு எதுவுமே நடக்கலை. உங்களுக்கு நினச்சதில் எதுவுமே நிறைவேறலை. எல்லாம் தடங்களாக இருந்தது உங்களுக்கு. ஏன்னா ராசியில் கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்தனால 2023 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், அது குருவோட வீட்டில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல சனி இருக்கார், கும்பராசியில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 7ஆம் இடத்துல இருந்த ராகுனால கூட ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். 7ஆம் அதிபதி கூட கெட்டு போயிருந்தார், 8ஆம் இடத்துல தான் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், லக்கு. ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா, அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா அவங்க 9ஆம் இடம் ஆக்டிவேஷனில் இருக்கணும். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் உழைப்பு, நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறது. 8ஆம் இடங்கிறது எப்படி வேணால் பணம் வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாக பணம் கிடச்சிடும். இப்போ வந்து பாருங்கள், 9ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் இன்னொரு சுபகிரகம் வந்திருக்கு. அதாவது சுக்கிரனோட வீட்டில் குரு வந்துட்டார். நடந்த குரு பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். கன்னிராசி நேர்களோட வாழ்க்கை பாருங்கள், இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும். ராசியில் இருந்த கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார். மந்தமாக இருந்திருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருந்த கன்னிராசி நேர்கள்லாம் பார்த்திங்கன்னா சோம்பலாக இருந்திருக்கும், டயர்டாக இருந்திருக்கும், குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா பொதுவாக கன்னிராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பீங்க, கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா கேது வந்து ராசி சந்திரன் கேது சேர்ந்தாலே சில குழப்பத்தை கொடுத்துருவார். அதேமாதிரி ஞானக்காரகன் கேது. சரிங்களா? 2-3 விஷயங்களில் அடிபட்டு அதுக்கப்புறம் தெளிவு கிடைக்கும். இது இந்த கேதுவோட வேலை. கேது வந்து என்ன பண்ணுவார், எடுத்தோன்னே ஞானத்தை கொடுத்துட மாட்டார். சில விஷயங்கள் அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுப்பார். இந்த ஞான நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞானக்காரகன் கேது. அந்த கேது மேலே இப்போ குருவோட பார்வை விழுகுது. அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. அந்த குழப்பத்தில் இருந்தாலும் வெளியே வர போகிறீங்க. உடம்பு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு, மருத்துவ செலவு பண்ணுவீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்குறனால 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க கன்னிராசி நேயர்கள். உடம்புல இருந்த இந்த வியாதியெல்லாம் விலக போகுது இந்த வருஷம். சரிங்களா? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் இந்த வருஷம் வாழ போகிறீங்க. சரிங்களா? தெளிவு கிடைக்கும், மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை ஷார்ப்பாக இருக்கும், மைண்டு ஸ்டெடியாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த வருஷம். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்களோ அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசி குரு பார்க்குறார். பிரபலமாக போகிறீங்க, ஃபேமஸாக போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த வருஷம். வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்க போகுது இந்த வருஷம். மிகப்பெரிய பணக்காரனை மாறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் குரு வந்துட்டார். சரிங்களா? அந்த குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் இல்லாமல், திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கலைன்னா கூட நேரடியாக டைரெக்டாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பினால், சொந்த வேலை, சொந்த தொழில் மூலமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. தந்தை மூலமாக ஒரு சில பேர்த்துக்கு உதவி கிடச்சிரும். தந்தை வழி பூர்வீக சொத்து ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூர பிரயாணம், 9ஆம் இடங்கிறது லாங் ட்ராவல். அந்த தூர பிரயாணங்கள் மூலமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி. 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாம், வெளி மாநிலம் போய் படிக்கலாம், இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் போய் எங்கேயோ போய் நீங்கள் தங்கி படிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த வருடம். சரிங்களா? தான தர்மம், 9ஆம் இடங்கிறது தான தர்மம் பண்ணுறது. அதேமாதிரி ஆன்மீக ஸ்தானம் சொல்லுவாங்க. நினச்ச ஊருக்கு போகலாம், நினச்ச கோயிலுக்கு போகலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறை வழிபாடு, தெய்வ அனுகிரகம் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குங்க இந்த வருஷம். தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு. ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஆன்மீக ஸ்தானம், 5ஆம் இடங்கிறது குலதெய்வ ஸ்தானம். அப்போ அந்த 5ஆம் இடத்தையும் வந்து பாருங்கள்,
மகர ராசியும் குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்துலேருந்து ஆக்டிவேஷன், 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு யோகம் தான் உங்களுக்கு. தெய்வ அனுகிரகம் நல்லா கிடச்சிருங்க, கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடந்துடும். புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிரும். அந்த திருமண தடங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. புத்திர பாக்கியம், அந்த புத்திர தடை இருந்தவங்களுக்கும் புத்திர பாக்கியம் இந்த வருஷம் கிடச்சிரும், சந்தேகமே கிடையாது. திருமணம், குழந்தை, தொழில், வியாபாரம், வேலை இதிலெல்லாம் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வரவே வராதுங்க. அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 7ஆம் பார்வையை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, நல்ல வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, சொந்த தொழில் ஆரம்பிச்சிட முடியும் உங்களால். கடனுடனாச்சும் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க, ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சிருவீங்க. அதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த வருடம். சரிங்களா? முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், சாதகமாக இருந்துடும் உங்களுக்கு. கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு. வேலையில் இடமாற்றம், ஒன்றா வீடு மாற்றலாம், இல்லை வேலை மாற்றலாம், இல்லை தொழிலே நீங்கள் மாற்றலாம். இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல புத்திர பாக்கியம், புத்திர செல்வம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடச்சிரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வம் செய்ய வேண்டிய இந்த சடங்குகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுருவீங்க இந்த வருடம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். இந்த வருடம் அப்படி தலைகீழ மாறும் உங்களுக்கு. சரிங்களா? கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடம். பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 6ஆம் இடத்துல கேது இருக்கார். இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். நல்ல ஒரு இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் கேது இருக்கார், 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சனியாக உங்களுக்கு இருக்க போகிறார். சரிங்களா? பொதுவாக சனி வந்து ஒரு பாவ கிரகம். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் யார்? அவர் வந்து யோகாதிபதி தான். அவர் ருண ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கிறனால கடன் இல்லாமல் பண்ணிடுவார் உங்களுக்கு. கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, கடன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த வருஷம் கம்மியாக போகுது. வேலை இல்லாமல் இருக்கீங்களே, நல்ல வேலை கிடச்சிரும். எதிரி, முக்கியமாக சொல்லப்போனால் சனி வந்து எதிரி இல்லாமல் பண்ணுவார். உங்கள் எதிரி உங்கள் பக்கமே இல்லாமல் பண்ணுற வேலை தான் அந்த சனி உங்களுக்கு பண்ண போகிறார். உங்களுக்கு எதிரி தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்தது. யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க அதிகம். உங்களை வளர விடாமல் தடுத்தாங்க. உங்களுக்கு திறமை இருந்தது, எவ்வளவோ உங்களுக்கு இருந்தது. ஆனால் உங்களால் எதுவும் மூவ் பண்ண முடியல. எதுவும் உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது. வேலை விஷயமா, தொழில் விஷயமா எல்லாம் தோற்று தானே போனீங்க. அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. எதிரி இல்லாத வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. வழக்கு மேலே வழக்காக போயிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வாய்தா மேலே வாய்தா போயிட்டு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ராசியை பார்க்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. சரிங்களா? ஒரு தெளிவு கிடைக்குங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் வாழ போகிறீங்க. பணப்புழக்கத்தோடு வாழ போகிறீங்க. நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தோடு வாழ போகிறீங்க. இதுக்கு எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்க குருவும் 6ஆம் இடத்துல இருக்க சனியும் தான் காரணமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேலையில் இடமாற்றம் பண்ணலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலாம். ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர். அதாவது வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அருமையான வருடமாக உங்களுக்கு இருக்கும். காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறிடும். சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் நிறைவேறிடும். ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட் மேரேஜில் தோல்வியானவங்களுக்கு 2ஆம் திருமணம் இந்த வருஷம் நடந்துடும். திருமணமே ஆகாமல் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் கன்னிராசி நேயர்களுக்கு. ஏன்னா குரு பயிற்சி, இப்போ குரு பலன் எப்போ வந்துருச்சு, குரு பார்வை எங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அது அற்புதமான ஒரு குரு பலனாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வந்த குரு ஒரு யோகமான குரு, அதிர்ஷ்டமான குரு. ஏன்னா அவர் பாக்கிஸ்தானத்தில் வந்திருக்கார். அப்போது நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த வருஷம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், வேலை மாற்றலாம். அது வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். பணத்தை முதலீடு போட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. நல்லபடியாக இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. அதை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கோச்சாரங்கிறது நம்ம ராசியை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது விதி. சரிங்களா? சந்திரங்கிறது மதி. விதி மதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான். ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்ன பலன்கிறது நம்ம பிறப்பு ஜாதத்தை வச்சு நம்ம விதின்னு சொல்லுவோம். அது வந்து பிறப்பு ஜாதத்தை வச்சு நம்ம தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, என்ன வயசில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வயசு என்ன,
என்ன அனுபவிச்சுட்ருக்கீங்க இப்போது, இனிமேலெல்லாம் என்னென்ன நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, அதாவது நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.